ப்ரோ மேன் விசஸ் வேர்ல்டு மாதிரி மலை ஏறி மேலே போய் தேசிய கொடி ஆட்டுங்க ப்ரோ. பண்ணுறோம் கைஸ், கிளம்புறோம், ட்ரெக்கிங் போகிறோம். இன்னைக்கு இந்த மலைக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம் கைஸ். நாங்கள் 4 பேர் தான் போக போகிறோம். ட்ரெக்கிங் எப்படி இருக்குதுன்னு தெரில, அற்புதமாக அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தூரம் ஏறிட்டு இருக்கிறோம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ஒரே முள்ளாகுது. தண்ணி வீட்டிலேருந்தே பார்சல் பண்ணிட்டு வச்சாச்சு. குணா குகைக்கு வந்துட்டோம். வீட்டாண்டகிற மலையிலே வந்து பார்த்தா குணா குகை இருக்குது. இங்கேயே போயிட்டு இருக்கோம். ஏற முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வழி வர இல்லை, இந்த பக்கம் போகிறதும் தெரியல. நாங்களே ஒரு வழியை க்ளீன் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். அந்த மேன்சஸ் வேர்ல்டு எப்படி போகிறான்னு தெரியும், கேட்காதீங்க. அந்த ஆள் 4 க்ரீன் மேட்டு போட்டு அதுக்குள்ளார இங்கே பார்த்தீங்கன்னா போகிற, இங்கே பார்த்தீங்கன்னா பாம்புன்னு சொல்லி போயிடுறான். நம்ம அந்த மாதிரி இல்லை, ரியலாக ஏறுறோம், பண்ணுறோம். மேனசஸ் வேர்ல்டு மாதிரி பண்ணலான்னு வந்தோம். அந்த பைட்டக்காரன் 4 மேட்டுக்குள்ளே போட்டு இங்கே பாருங்க புழு இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லி தின்னுட்டு போயிடுவான். இங்கே அப்படி இல்லை, ஏதோ ஒரு வழி இருக்கும், அப்படி இப்படி ஏறி போயிடலான்னு பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்களே வழியை க்ளீன் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் வந்துக்கிறோம், அதுக்கே முடியல. 2 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறோம். இப்படியெல்லாம் வீட்டுக்கு போகலான்ட்டுக்கிறானுங்க, முடியல. எல்லாரும் வரும்போது தான் டீ போட்டு வராடிலாம், என்னதுலாம் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறாளுங்க. என்னத்தான் சொல்கிறதுன்னு தெரியல. தனியாக போகலாம், பயமாக இருக்குன்னா நாங்களே 4 பேர்த்து கூப்பிட்டு வருது. தண்ணி நம்ம வாட்டர் கேனில் எடுத்துகிட்டு வரல, வெறும் வாட்டர் கேன் மட்டும் தான் வந்துக்கிறோம். தண்ணி பார்த்தா தான் கண்ணுக்கு குளிர்ச்சி ஆகுது, தொண்டைக்கு ஒரு மாதிரி இதமாகுது. வாங்க வாங்க. இந்த மாதிரி இடத்துல எப்பயுமே சுத்தமான தண்ணி மட்டும்தான் இருக்கும். ஓடையில் போகிறது வந்து எப்பயுமே நல்ல தண்ணியாக தான் இருக்கும். நம்ம இப்போ தண்ணி குடிக்க போகிறோம். தண்ணி பாருங்க, சுத்தமாக இருக்கு. நல்லா இருக்குதா? நம்மகிட்ட தண்ணி எங்கேயும் இல்லை, இதே நம்ம சேகரித்து வச்சுக்குவோம் பாட்டிலில். அந்த மேலே பரதேசி நான் வந்து வெட்டுறேன். அவன் சொன்னாலும் சரி, நானும் குடிச்சு விட்டா வரேன். ஐயோ, பாம்பு குடிக்குது, நாய் குடிக்குதுன்னா சொல்லிட்டு இருக்கிறானே. தப்பிச்சிட்டியா? அவசரப்பட்டு குடிச்சிட்டுமோ? தண்ணி பிடிக்கிட்டே வேணாமாடா? இப்போ பிடிக்க போகிறோம், உயிரே போனாலும் சரி. தண்ணி வேற இல்லை, அப்புறம் பிடிச்சி தான் ஆகணும். வாங்க. குடிக்கல காய்ச்சல் வந்துடுண்ணா. வந்துட்டு போகுதுடா. இது தண்ணி வேணாண்டா, பூச்சாகுது. கைஸ், ஒரு இடத்துல பட்டறை போட்டிருக்கிறோம். மேனசஸ் வேர்ல்டு மாதிரி அந்த தற்கூரி பய மாதிரி எங்கேயாவது சோறுகீரு, பழம், வாழைப்பழம், ஐயோ இங்கே பாருங்க வாழை மரம் இருக்குது அப்படி சொல்லி அவளே நட்டு வச்சுட்டு திங்கிற பொழப்பு நமக்கு இல்லை. இங்கே தான் இருக்குது வாழை மரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே இல்லை. அதனால் நாங்களே வீட்டில் சாப்பாடு அவனை கட்டுற சொன்னேன். ஆள் கட்டு வந்துக்கிறான். ஒரு ஸ்டன்னான விஷயம் இருந்தாலும் வச்சுக்கல, சாப்பாடு ரொட்டி கட்டிட சொல்ல. என்னடா அது ஹாட் பாக்ஸ் தான் எடுத்தது, என்னத்த சொல்றதோ தெரியல. குழம்பு எடுத்ததே இல்லையா? எல்லாரும் வாங்க, நான் செஞ்சுட்டு வந்துக்கிறோம். ஓகே, தொட்டுக்கிறதுக்கு என்ன குழம்பு? என்னடா அது? டே, ஹாட் பாக்ஸ் எடுத்து வந்து துக்குளூட்டு எடுத்து வந்துக்கிற. என்ன வந்துருச்சு பேக்ல? இல்ல என்னடா அதுன்னு தான் கேக்குறேன். ஏண்டா இத்தனை ரொட்டி எடுத்து வந்து கொஞ்சம் எடுத்தா எப்பரா பத்தும்? கரலங்கத்தா 1/2 கிலோ தக்காளி இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டாவது போக மாட்டியாடா? எப்பரா திங்கிறது அப்புறம்? 10 அதிகமா நான் போட்டு தூத்தி வச்சிருக்கேன் அம்மா. இப்ப திறப்பேன், வலி இல்லைச்சுக்க அவனுக்கு குழம்பு கிடையாது. சட்னி ஏடா திறக்க முடியல. சின்ன வயசுல இப்படிதான் திறப்பான். எவ்வளவு இருக்குது காட்டு? என்னடா அது? நான் உள்ள ஆகிருக்கேண்ணா. ஆண்டா டே ஐயரு, என்னடா கொஞ்சோண்டு எடுத்து வந்துக்கிறான்டா. டிஃபன் பாக்ஸ் நிறையாவது போட்டு எடுத்துட்டு வர மாட்டீங்களாடா? 1/2 கிலோ அவ்வளவுதான் வரும். 100 கிலோ வாங்கிட்டு போக மாட்டியாடா? ஏன்டா உயரம்? 1/2 கிலோ தக்காளி பாக்குறப்ப அதிகமா இருந்துச்சு. சரி 1/2 கிலோ போகுதுன்னு நினைச்சேன்.
இத்தனை சப்பாத்திக்கு எப்படா பத்தோம்? ஏன்டா இப்படி அக்கப்போர் பண்றீங்க? சாப்பிட முடியும். அட்ஜஸ்ட் பண்ணியா? நீ அட்ஜஸ்ட் பண்ண, கிஷோர் அட்ஜஸ்ட் பண்ணுவான். நாங்க 2 பேருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். நாங்க இப்பதான் 2 நாளைக்கு சோறையா பாத்துக்குவோம் கண்ணுல. இந்த தண்ணியிலே கழுவுறானுங்க, இந்த தண்ணியே குடிக்கிறானுங்க, இந்த தண்ணியே ஏதோ பண்றானுங்க. கருமம் இப்படிதான் குடிக்கிறானுங்களோ. நீதானே ஃபர்ஸ்ட் குடிச்ச. நான் என்னையதான் சொல்லிட்டு இருக்கிறேன், வேற யாரும் சொல்றேன். ஓ ஐயோ ஐயோ ஆய் வருது. யாரா வந்து தின்னே வருதுங்களா? காலைல இருந்து வருதுன்னு சொல்லிக்கிறேன். காலைல இருந்து வருதா? கைஸ் போறோம். இன்னும் பாத்துரும் கூட ஏறல. எங்கிட்டு இருக்கிறோன்னு தெரியல, எங்கிட்டு போறதுன்னு தெரியல. இது வந்து சாப்பிட்ட ஆப்பம் கிடையாது, பசியாப்பம். பசிக்குதுரா, என்னத்தரா பண்றது? 4 சப்பாத்திலாம் 10 மாடா. நல்லா 10 சப்பாத்தி திங்கிறோம்டா. சின்ன வயசுல 10-20 தோசை தும்பேன். இப்பெல்லாம் 2 தோசை 3 தோசை தாண்ட முடியல. சின்ன வயசுல 10 தோசைக்கு மேல தும்பேன். எங்க அம்மா எவடா தும்ப அப்படின்னு சொல்ற அளவுக்கு தும்பேன். இப்ப 2 தோசை 3 தோசை எங்க அம்மா சொல்லும். சத்தியமா எங்க அம்மா சொல்லும். எந்த அம்மாவும் சொல்லாதுன்றதுனால பச்சை பொய். அம்மா வந்து அம்மாவாரு சொல்ல மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தா எத்தனைடா தும்ப அப்படி. அவன் ஒரு நாடகம் பாக்குற முசூல் இருப்பாங்கடா. உள்ள போயிட்டு வெளியே வருது, உள்ள போயிட்டு வெளியே வருது, உள்ள போயிட்டு வெளியே வருதுன்னு வச்சுக்குவேன். போதுண்டா சுடமுள்ளடா, நாடகம் ஓடுதுடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னத்த சொல்றது? எல்லாம் அப்ப 10 தோசை 20 தோசை தின்னவன் 2 தோசை தாண்ட மாட்டேங்குது. சரி தெரியுமா? நான் தெரியுமா? கரெக்டா தெரியுமா? கரெக்டா சீம் டபாக்கு டம் டம். சீம் டம் சீம் டபாக்கு டம் டம். சீம் டபாக்கு டம் டம். சீம் டபாக்கு டம் டம். கைஸ் அங்கிருந்து இங்க வந்துட்டோம். ஒரு மனித நடமாட்டமும் காணோம், ஒன்றுத்தையும் காணோம். கொஞ்சம் ஓட மாதிரி போகுது. ஏதாவது மனுஷங்க இருந்தாங்கன்னா தண்ணி வாங்கி குடிக்கலான்னு பார்த்தேன், ஒருத்தரையும் காணோம். ஐயோ ஐயோ கைஸ், இங்கே பாருங்க புளியம்பழம். அரிய வகையானது இது. வந்து உடம்புல நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. இது சாப்பிட்டா தண்ணி தான் எடுக்கும். போகலாம் வாங்க, எல்லாம் பேசுகிற சத்து இல்லை, வாங்க போகலாம். சுத்தமாக முடியல, சத்தியமாக முடியல, படு முடியல. இந்த தண்ணியை பார்த்தப்ப தான் உயிரே வருது. ஐயோ தண்ணியே அங்கெல்லாம், அங்கே தண்ணி எங்கே சாப்பிட்ற இடத்துல தண்ணி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்திருப்போம். எத்தனை கிலோமீட்டர் வந்திருப்போம்? ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்போம். மேடாக தான் இருக்குது, எங்கேயுமே தண்ணியே இல்லை. இதே நல்ல தண்ணி தான், அதனால தான் குடிக்கிறோம். மூஞ்சில தண்ணி பட்ட தான் உயிரே வருது. மேலே வந்துட்டோம் போலையே, வாங்க போய் பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ட மாட்டேங்குது. வாழை மரம் இருக்கு, தெரியல. வாங்க போய் பார்ப்போம். உங்களுக்கு தெரியுது இல்லைன்னு தெரியல, என் பின்னாடி பாருங்க வாழைப்பழ மரம் இருக்கு. ஆளுங்க யாரும் நடமாட்டம் இல்லை, இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம புட்ட ஃப்ளைட் வருதான்னு தெரியல. ஆமா வருது, வாங்க போவோம், ஓடி போய் பிடிப்போம் வாங்க. வீட்டுட்டு இருந்து 7 மணிக்கு கிளம்பணும். இங்கிருந்து இந்த மலைக்கு வரத்துக்கு ஒரு 8:30 8:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. லிஃப்ட் கேட்டு அப்படி இப்படின்னு வந்துட்டோம். மேலே வரத்துக்கு நாங்கள் வழி பார்த்தோம், வழி எங்களுக்கு தெரியல. முன்னப்போ நாங்கள் வந்ததும் இல்லை. அதனால நாங்களே ஒரு இடத்துக்கு போய் நாங்களே ஒரு வழி உருவாக்கி அப்படி இப்படின்னு ஒரு 2 மணி நேரம் அப்படி இப்படி சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழி பிடிச்சி வந்தோம். அங்கிருந்து வரலான்னு பார்த்தா இது என்னடா அத்தனை கிலோமீட்டர் இருக்குது. ஏம்மா யாரவே முடியல மக்களே, கஷ்டமாகுது. எதனால கஷ்டமாகுதுன்னு வச்சுக்க, நாங்கள் ஃபஸ்ட்டே ரொம்ப நேரம் சுற்றிட்டு ஒரு மாதிரி அலைஞ்சிக்கிட்டு அது இதுன்னு புல்லுக்குள்ளே பூந்து மரத்துக்குள்ளே பூந்து மேன்சி சொல்லிட்டு மாதிரி சுற்றிட்டு இருக்கிறோம். போதமலைக்கு வந்துட்டோம். பலாப்பழ மரம்லாம் இங்கே இருக்குது. வெற்றிகரமாக வந்துட்டோம் மலைக்கு மேலே. இந்த மலைக்கு பேர் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சேலஞ்ச் சக்சஸ். ஹாப்பி இண்டியன். ஒரே நிமிஷம் இருங்க, நாளைக்கு என்ன ஆகுதுடா? இண்டிபெண்டன்ஸ் டேவா ஃபாதர்ஸ் டேவாடா? அது என்னடா? இல்லடா, இன்னொரு இங்கிலீஷ்ல வருமே. நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவா ரிபப்ளிக் டேவாடா? சத்தியமா? ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே गाइस. இண்டிபெண்டன்ஸ் டே என்னடா?
தெரியலையா? ஐயோ எவனுக்குமே தெரியலையா? என்ன நாள்லயே தெரியல. சுதந்திர தினமா குடியரசு தினமாலே தெரியாம அங்க இருந்து கொடி தூக்கிட்டு வந்துட்டானுங்க எல்லாரும். நீதானே சுத்திட்டு இருந்த. நான் தான் தூக்கிட்டு என்னையதான் சொல்றேன். எல்லாம் நல்வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எண்ணம் போல் வாழ்க்கை. எல்லாம் சமந்தான், எம்மதமும் சம்மதம் தான். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.